16ஆம் நூற்றாண்டுல பல வரலாற்றுகளை சுமந்து நிக்கிற இந்த சங்கரபதி கோட்டையான நிலைமையை பாருங்க. இந்த கோட்டையை நாங்க ஒரு 6 பேர் கொண்ட குழுவா இந்த ஊர் மக்கள் ஒருத்தங்க ஒரு தமிழாசிரியருடைய உதவியோட இந்த கோட்டையை நம்ம சுத்தம் பண்ணலாம்னு வந்திருந்தாங்க. ஆனா பார்த்தப்பதான் தெரிஞ்சு இது முழுமையா வனப்பகுதிக்கு சொந்தமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் இந்த கோட்டையானது அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 ஏக்கர்ல மிகப்பெரிய அளவுல இருந்த இந்த கோட்டையானது சங்கரபதி கோட்டையானது இன்னைக்கு வெறும் 50 தூண்கள் மட்டுமே வைத்திருக்கணும். ரொம்ப நம்ப முடியுமா? இந்த கோட்டை பெரும் அளவுல பரவி இருக்குங்க. அதை நம்மளோட முழு காணொலியில போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சங்கரபதி கோட்டையை மறந்தவங்களுக்கு நினைவுபடுத்துங்க. இந்த கோட்டையானது இன்னும் பராமரிப்பு இல்லாம 3 மாசத்துக்கு முன்னாடி கூட பூமி பூஜை பண்ணிருக்காங்க. ஆனா இப்பயும் அதோட நிலையை பாருங்க. புதுப்பிச்சா கூட இதோட பழைய நிலைமைக்கு வருமாங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பழமையை மீட்டெடுக்கிறதுங்கிறது அதோடைய தன்மையோட மீட்டெடுக்கிறது. இது முழுக்க இடிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு கோட்டை கட்டி கொடுத்தா கூட அது பழமையா தருமான கண்டிப்பா தராது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கடைக்கோடி தமிழனுக்கு கூட தெரியட்டும் சங்கரபதி கோட்டையோட வரலாறு. பல வரலாறுகளை சுமந்து நிக்கிற கோட்டையோட நிலையை பாருங்க.